அடி செல்லமே நானும் துச்சாதனா இல்ல துரியோதனா துயில் புரியட்டுமா உன்னைய நீ தொட்டதெல்லாம் ஹிட்டு அட இதாண்டா வட்டு இனி நமக்கு அது சென்சார் கட்டு பெஞ்சு சத்தம் கேட்டு விடுதானா விழும் ஓட்டு நீ வாங்கிக்க காதல் சீட்டு அட சட்டி நாடு சிக்கன் பொண்ண ருசி பார்க்கவா தினம் சேர்த்து வச்ச ஆசை எல்லாம் தீர தீர வாடா வாடா பையா என் வாசல் வந்து போயா வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி போயா என் ராத்திரியின் நாவல் நீ நட்சத்திர தூவல் நீ நடமாடும் காம கோவில் நீ ஆடை கட்டும் மேப்பிள் என் ஆசைகளின் சாம்பிள் நான் விளையாடும் காதல் பூஞ்சல் நீ போடு போடு சொக்க போடு நீ என பொத்தி கடி தேகத்தோடு அட வாடா ராஸ்கல் நேரத்தோடு அட வாடா ராஸ்கல் நேரத்தோடு. நீங்க யாரையாவது ராஸ்கல் போட்டு திட்டுவீங்களா வாழ்னி? ஐயோ நான் இப்ப பாத்து கொண்டிருந்தேன் இப்படா பாட்டு முடியும். ஏன்னா இந்த விஜயநாட டான்ஸ் தாங்கே நம்ம அவ்வளவு கன்றாவி ஆடி இருந்தாரு. பாட்டு போட்டாலே நான் ஆடாட்டி சதையதா தான் ஆடாட்டி சதை ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல. நான் ஆடாட்டி உடம்புலாம் அப்படியே அப்படியே பட்டம் பூஜை பட 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 அதுக்காக விஜயனா இப்படி டான்ஸ் ஆடி எங்களை கொல்றதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பொறுத்து கொண்டு இருந்தேன்னு தெரியுமா நேர்களே. நல்ல காலம் கெத்தின்னு சாங் முடிஞ்சுது. பாட்டு முடியுதோ இல்லையோ என் ஆட்டத்தை முடிக்க வைக்கிறதுக்காக உங்களோட பிளான் இருந்துச்சு. நான் பார்த்துட்டே இருந்தேன் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் என்ன நடந்துச்சு சொல்லி. அதை தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியிலோட இணைந்திருப்போம். கணவன் மனைவிக்கான நிகழ்ச்சியில தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் கணவன் வந்து சொல்லியிருக்காரு மனைவிட்ட ஐ லவ் யூ விட்டு டாலிங் அப்படின்னு சொல்லி. மனைவி சொல்லியிருக்காங்க நானும் தான் உங்களுக்கு இந்த உலகத்தையே உங்களுக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து சண்டை போடுவேன் அப்படின்னு. கணவன் சொல்லியிருக்காரு ஆனா நீ எப்ப பார்த்தாலும் என் கூட தானே சண்டை போடுறேன். மனைவி சொல்லிருக்காங்க நீங்க தானே என் உலகம் உங்க கூட தானே நான் சண்டை போடுறேன். ஐயோ பெரிய ரைஸ் வச்சிருக்காரு பாத்தீங்களா. மனைவி ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அது ஏதாவது ஒரு திட்டமுனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மனைவி மாதிரி ஏதாவது ஒன்று யோசிச்சாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு உள்ளர்த்தம் இருக்கும் அப்படின்னு. பெண்கள் பொதுவாக ஆண்கள் கணவன் மனைவியோட பொதுவாக பெண்கள்னாலே அது கேள்விப்பட்ட பெண் என்றாலே பேயும் இறங்கும் சொல்லி. விஜயண்ணா இது ரொம்ப ஓவர் விஜயண்ணா. பெண்களுக்கு ஏது இறக்கம் அப்படின்னு ஆண் மனசுல இதெல்லாம் சொல்லுவாங்க. பெண்கள் மனசு வந்து ஒரு பூ மாதிரி அதை கசங்க விடக்கூடாது அவங்க இதாக பார்த்துக்கணும். பெண்களுக்கு ஏது இறக்கம்னு ஒரு பாடலே எழுதியிருக்காரு கவிஞர் வாலி எழுதின பாடல். அது பெண் என்றால் பேயும் இறங்கும் பெண்களுக்கு ஏது இறக்கம் அப்படின்னு சொல்லி உண்மையில அற்புதமான வரிகள். அது எங்களை மாளிகை கூட அது ரொம்ப பொருத்தமா இருக்கு. விஜயண்ணா கட்டுங்க சுவர் விஜயண்ணாட வைஃப் கிட்ட சொல்லி இன்னைக்கு இறக்கி விஜயண்ணாக்கு சரி விஜயண்ணா வீட்டை போக பார்த்து சரியா இந்த நிகழ்ச்சியை சுவரும் கூட வைஃப் கேட்டு கொண்டிருப்பாங்க. சரி விஜயண்ணா வைஃப்னு சொன்னோடனே என் வைஃப் ஞாபகம் எனக்கும் என் மனைவிக்கு ரொம்ப கருத்து வேறுபாடு வரும். உங்களுக்கு தெரியுமா? என்ன கருத்து வேறுபாடுபா உங்க ரெண்டு இருக்குல்லையோ? நான் சுடுதண்ணின்னு சொல்லுவேன் அதை கொண்டு வந்து கொடுத்து இது உங்க டீ அப்படின்னு சொல்லுவாங்க. அது கருத்து வேறுபாடு தானே. விஜயண்ணா கொஞ்சம் பார்த்து பேசுங்க. உங்க வைஃபும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருப்பாங்க. இல்ல புருஷன் அடிச்சா பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஆனா பொண்டாட்டி அடிச்சா புருஷன் டாஸ்மாக்கு தான் போறாங்க. என்ன செய்யறது? புருஷன் அடிச்சா பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷன், பொண்டாட்டி அடிச்சா புருஷன் வந்து டாஸ்மாக். இது வளமையான நாடுக்கு உலகத்தினுடைய வளமையா நடந்துட்டு வர்ற ஒரு சம்பவம் போச்சு. ஒரு சம்பிரதாயமா கூட மாறிட்டு வருது. இது காலகட்டத்தில் ஆண்கள்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த இதில் இந்த நிகழ்ச்சி மூலமா நான் கருத்தை முன்வைக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் முதல் வானொலி தாமரை எப்போ வழங்கும் வட போச்சே. பாப்பா பப்பர பப்பா சும்மா வாப்பா வாப்பா வந்தாடப்பா நாவாடப்பா டாப்பா டாப்பா டான்ஸ் ஆடப்பா இன்னும் டீப்பா டீப்பா லவ் பண்ணப்பா நீயே ஆடப்பா அம்பு
கொடுத்தா சொன்ன ஆவி கொடுப்பேன் சும்மா வம்பு வளர்த்தா அட ஆவி எடுப்பேன்டா கத்தி எடுத்து புத்தி தீட்டி முடிப்பேன் பகல் குத்தி முடிப்பேன் எப்பா எங்களப்பா நீ எங்களப்பா இங்க எல்லாருமே இனி உங்களப்பா கெட்டவன வெட்டி சாய்க்க வந்த புது கட்ட பொம்மை நீப்பா பாப்பா பாப்பா அப்படி போல நல்லா வாங்கி குத்து அடடா அறிக நாட்டாம நடத்தும் உள்ளூரில் புயல் போல் வந்தாய புலியே புலியே அறிவு ஒரு கையில் அருவா மறு கையில் அதுதான் என் பாணி கிளியே கிளியே ஊருக்கு 10 பேர் போல வந்தாலே யாருக்கும் தீங்கில வெற்றி செல்வா வாவா புதிய எதிரி யாருங்க போராடி பாருங்க வேரோட வீழ்த்துங்க உறுதி எடுங்க உரிமை அடிங்க உள்ளேனையா நான் உள்ளேனையா உங்க உள்ளாயெல்லாம் நான் உள்ளேனையா நம்பி வந்தா நான் நன்மை செய்வேன் உங்க நன்றி போதும் அப்பா உள்ளேனையா நான் உள்ளேனையா உங்க உள்ளாயெல்லாம் நான் உள்ளேனையா நம்பி வந்தா நான் நன்மை செய்வேன் உங்க நன்றி போதும் அப்பா பாப்பா பாப்பா பப்பர பப்பா சும்மா பாப்பா பாப்பா வந்தாடப்பா பாப்பா 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 போப்பா போப்பா டாப்பா டாப்பா கிழக்கே இல்லாம திசைக மூணாச்சு எமக்கு நீதானே கிழக்கு கிழக்கு வெளிச்சம் வரும் மட்டும் கிழக்கும் கருப்புத்தான் இருட்ட தீ வச்சு கொளுத்து கொளுத்து ஒரு வார்த்தை சொன்னாலே ஊரே ஓ பின்னாலே நீ பாயா முன்னாலே யுத்தம் செய்ய வாவா யுத்தங்கள் இல்லாம இதிகாசம் நிக்காது ரத்தங்கள் சிந்தாம உலக தீமை ஒழிவதேது உள்ளேனையா நான் உள்ளேனையா உங்க உள்ளாயெல்லாம் நான் உள்ளேனையா நம்பி வந்தா நான் நன்மை செய்வேன் உங்க நன்றி போதும் அப்பா எங்களப்பா நீ எங்களப்பா இங்க எல்லாருமே இனி உங்களப்பா கெட்டவன வெட்டி சாய்க்க வந்த புது கட்ட பொம்மை நீப்பா அம்பு கொடுத்தா சொன்ன ஆவி கொடுப்பா சும்மா வம்பு வளர்த்தா அட ஆவி எடுப்பேன்டா கத்தி எடுத்து புத்தி தீட்டி முடிப்பேன் பகல் கத்தி முடிப்பேன் எப்பா வந்தாலப்பா வந்தாலப்பா காணையிலப்பா வருதலையோ அப்படின்னு ஒரு அற்புதமான வைரவாத்திரப்படுறதுக்காக பாடலை தொடர்ந்து வாலி சொல்லுங்க நீங்க நேர்களுக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு நகைச்சுவை ஒண்ணுமே உங்க வாயில இருந்து வருது இல்லையா உங்க வாயில இல்லையா இல்ல உங்க மனசுல இல்லையா அப்படின்னு தெரியாம இருக்கு சொல்லுங்க. ஐயோ அப்படி இல்ல விஜயண்ணா உண்மையிலேயே விஜயனோட ஃப்ரெண்ட் ஒருவரும் பேசி கொண்டிருந்தது நான் கேட்டுட்டு இருந்தேன் அது தெரியுமா விஜயண்ணாக்கு நானும் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு கேட்டு பேசினேன் கேட்டீங்களா அதே ஒட்டு கேட்கிற பழக்கம் உங்கள்கிட்ட போகாது இந்த பெண்களுக்கே உள்ள ஒரு கெட்ட பழக்கம் இதாயா நேர்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கோம். ஐயோ விஜயண்ணா அப்படி சொல்லாதீங்க நீங்க பேசி கொண்டிருக்கும் போது நான் அந்த வழியால போனேன் அப்பதான் பழகிச்சு நீங்க 2 பேரும் என்ன பேசி கொண்டிருந்தீங்க போகும்போது அப்படி காதை இந்த பக்கம் நைஸா காதை பிச்சு இந்த பக்கம் வச்சுட்டு போயிருக்கீங்க. அதாவது விஜயனோட ஃப்ரெண்டும் என்ன காய்ச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நேர்களுக்கு சொல்லியே தீரணும். அதாவது விஜயனோட ஃப்ரெண்டு வந்து பேசி கொண்டு இருந்தாங்க. அப்ப விஜயனோட ஃப்ரெண்டு சொன்னாரு அவன் எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லி. அப்ப அதுக்கு விஜயண்ணா சொன்னாரு உன் வயிற்றுக்குள்ளதான் ஒண்ணுமே இல்லையே அதனால வேண்டித்தான் உன் வயிறு வலிக்குதா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொன்னாரு எப்படி தெரியுமா ஐயோ இது முக்கியமா நேர்கள் கேட்டு எழுதிடணும் அதுதான் உனக்கு ஒவ்வொரு நாளும் தலைக்கால குத்துது தலைக்கால இருக்குது அப்படி இப்படி சொன்ன அதுதானே உன் மண்டையில ஒண்ணும் இல்லதானே சொல்லி இருக்காரு. மண்டையில நிறைய விஷயங்கள் இருக்கிறது
அது தலையில வருது அது சொல்லலாம். வயிறுல ஒண்ணுமே இல்லாடி வயிறு அப்ப வலி. நீங்க சொல்லுங்க வயிறு காலி அடிக்கிறதால வயிறு வலிக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. எங்களோட மெமரி எல்லாம் அப்படி லோடான மெமரி உங்களுக்கு தெரியுமா? லோட் ஆகுனதா இல்ல எம்டி ஆனதா? உண்மையே சொல்லுங்க விஜயண்ணா. ஐயோ, இது யாருக்கு புரியுதோ இல்லையோ கண்டிப்பா மால் யாருக்கு சொன்னாங்களோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தொடர்ந்து இணைந்திருக்கோம். இது உங்கள் முதல் வானொலி தாமரை உங்கள் வடபோச்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. ஒரு நகைச்சுவை அந்த நேரத்தில் நான் கேட்டுட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சமையல் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? என்ன பாரதி, நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னன்னா படிப்புன்னு இருக்க. நான் படிக்கணும் ரம்யா, நீயும் படி. மனசுல வீணா ஆசையை வளர்த்துக்காத போ. என்னடா பசங்களா என்ன கண்டோட அலட்டாராங்களே. டேய் என்னடா சொரிஞ்சிட்டு இருக்க? சார் ஜாஸ்தியா இருக்கு சார், முதுகுலாம் பொறி பொறியா வந்திருக்கு. இப்படியே சொரிஞ்சுக்கிட்டு இருந்தா நாளைக்கு பட்டாணி சுண்டல் எல்லாம் வரும். வந்தா பொட்டன்னு போட்டு வித்துக்குறோம். டேய் ஊரை சுத்துறத நிறுத்திட்டு டெய்லி காலேஜுக்கு வந்து டிகிரி வாங்குற வழியை பாடுறா. வாட்ச்மேன் கூட தான் 30 வருஷமா காலேஜுக்கு வராரு. அவர் நான் டிகிரி வாங்கியிருக்காரு. விளையாட்டாவே இருக்காதீங்க, கொஞ்சம் சீரியஸாவே கேக்குறேன். உங்க ஃபியூச்சர்ல நீங்க எல்லாம் என்ன ஆக போறீங்க நீயே சொல்றா. நான் இன்ஜினியர் ஆகணும் சார். படிக்கிறது பிகாம், இதுல இன்ஜினியர் ஆகணுமா? குட் காம்பினேஷன். ஏ கடுகு, நீ என்ன ஆக போற? விவசாயம் பார்க்க போறேன் சார். படிச்சுட்டு விவசாயம் பண்ணுங்கிற உன் ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆமா, விவசாய வேலை எல்லாம் உனக்கு தெரியுமா? சார் யாரோ விவசாயம் பண்ண போறாங்க, அதை என் கண்ணால பார்க்க போறேன். இதுக்கு எதுக்கு சார் எனக்கு விவசாயம் தெரியணும்? சிரிப்பு உருப்பிட்ட மாதிரிதான். ஏமா தேவி, உன் ஃபியூச்சர்ல நீ என்ன ஆக போற? தாயாகும் போதுதான் ஒரு பெண்ணோட பிறப்பு முழுமை அடையுது. அதனால ஃபியூச்சர்ல ஒரு நல்ல தாயாக போறேன் சார். வெரி குட் வெரி குட். ஏ குருமூர்த்தி, நீ என்ன ஆக போற? நான் தேவிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கேன் சார். டேய் என்ன பெண்கள்லாம் மான்கள் மாறிடா, கிண்டல்லாம் பண்ணாதீங்க. நீங்க சொல்றது கரெக்ட் சார். மீன் பிடிக்கிறவன் மீனவன், மான் பிடிக்கிறவன் மானவன். அண்ணே அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்டாச்சு. அவனை ஏன்டா போட்டீங்க? நீங்க தானே ஏசியை போட சொன்னீங்க. முட்டா பையில வேர்க்குது ஏசியா போடுறானா அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்டு நிக்கிறேன். சரி போனா போட்டும், அவங்க கூட நமக்கு எப்பவும் வணக்கம் போடுறது இல்ல. சங்கர்லிங்கம், வெறும் பை நிக்காது சரக்குள்ள பை தான் நிக்குங்கிற மாதிரி நீ ஒரு ஐடியாவோட வந்திருக்க. ஆமா தலைவரே, என் தம்பிய வேஸ்டி உருவி அசிங்கப்படுத்தின கலெக்டரை சேலை உருவி அசிங்கப்படுத்தணும். நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல அந்த பொம்பளை கலந்துக்கிறா. பிரஸ் மீடியான்னு பெரிய கூட்டமே இருக்கும். இவன் அந்த பொம்பளை சேலை உருவி வருவான். அடுத்த நிமிஷம் கலெக்டர் நேர்ந்த கொடுமைங்கிற பேர்ல பிரஸ் மீடியா டிவின்னு அந்த பொம்பளை ஆபாச படத்தை போட்டு நார் அடிச்சுவாங்க. அந்த அவமானம் தாங்காம அவ தூக்கில தொங்கணும். ஏண்டா சேலைய கரெக்டா இழுப்பல, சொதப்பிட மாட்டே. பத்திரிகையில போட்டா வரும்போது பாருங்க என் திறமைய. ஆட்டி சக்க சங்கர்லிங்கம், சரியான ஆளை புடிச்சு போட்டிருக்கியா. புலி கால்ல முள்ளு குத்துன மாதிரி அவ துடிச்சு சாகணும். எத்தனை அரசியல் தலைய நான் உருட்டி இருப்பேன், அவ ஏன் தலைய உருட்ட பாக்குறாளா? யோ பிரஸ், நடக்க போறத அப்படியே தத்ரூபமா படம் பிடிச்சு போடணும். என்னையா சொல்றீங்க? இந்த மாதிரி ஹாட் நியூஸ்க்காக தானே காத்துக்கிட்டு இருக்கோம். ஏ ரம்யா, ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர? உங்க அம்மாவை நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல மானபங்கம் பண்ண போறதா என் அப்பாவும் அவங்க ஆளுங்களும் பேசிக்கிறாங்க. டேய், செத்த அம்மாக்கு ஒரு அவமானம்னா செத்த போன கூட துடிக்குண்டா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லாம இருக்க. மோர் மிளகா கடிச்சுக்கிட்டு தயிர் சாதம் சாப்பிடுற சுகமே தனி. தயிர் சாதம் நல்லா இருக்கு, மோர் மிளகா நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? உன்னை காதலிக்கிறத நினைச்சு நான் வெக்கப்படுறேன். கொஞ்சம் பொறு. இவன் தானே எங்க அம்மாவை அசிங்கப்படுத்துவன் சொன்னது? இவன் தானே? இவனை எப்படி நீ ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய வடபோச்சி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. வானொலி தாமரை எப்பவும் பண்ணுறது வடபோச்சி நிகழ்ச்சியா நீங்க இணைந்திருக்கீங்க. தொடர்ந்து வாழை சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. வடபோச்சி நிகழ்ச்சியோட
அதுல விஜயண்ணா நான் உங்ககிட்ட கண்ணால கூட இருந்து கேட்கணும் நினைச்சிருந்தேன். கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கேட்டுருணும், மனசுல எல்லாம் அப்படியே வச்சிட கூடாது. கேளுங்க நிச்சயமா கேளுங்க. அதுல விஜயண்ணா உங்க அப்பா பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே விஜயண்ணா. அப்பா பேரை கேட்டீங்கன்னா எட்டப்பன். என்ன